ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்குடி சமையல் அன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா பன்னீர் பிரியாணி. இப்போ நான் பன்னீர் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நீங்கள் சின்னமாகவும் கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இதை விட பெருசாகவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஓரளவுக்கு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை விட்டு அதை சூடானதுன்னா இதை போட்டு லேசாக நம்ம பொரிச்சுக்குவோம். பொரிக்கணுன்ற அவசியம் கிடையாது, நமக்கு விருப்பப்பட்டால் பொரிச்சுக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. ஆனால் நான் இதை பொரித்து பயன்படுத்துகிறேன். லேசாக ஒரு 3-4 நிமிஷம் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் வடித்து வச்சுக்கிட்டு அதே எண்ணெயில் பயன்படுத்தலாம் இந்த உணவுக்கு. இப்போ அதே எண்ணெய் சட்டியில் நீங்கள் ஒரு பட்டை, 2-3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு பிரியாணி இலை. இப்போ தாளிக்கிறதுக்கு இதான் நீங்கள் போட்டு தாளிங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வெங்காயம் நல்லாவே நைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை தாளிங்க. நல்லா 3 மிளகாய் உரப்பான மிளகாயாக இருந்தால் 3 போடுங்க, கொஞ்சம் கம்மினா 4-5 போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பழம், புதினா இலை, இது எல்லாத்தையும் நான் நல்லா வதக்க போகிறேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டாச்சு. இது நல்லா நமக்கு இப்போ குக் ஆகணும். நல்லா வதக்குங்க. அதாவது தக்காளி முழுசாக இல்லாத அளவுக்கு வதக்கிடணும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதன் கூட இஞ்சி பூண்டு நச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா நீங்கள் இதை வதக்கிடுங்க. தக்காளி நம்ம இதை நல்லா தக்காளின்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா பேஸ்ட் ஆக்கி வதக்கிடுங்க. ஒரு கரண்டி தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டி தயிர் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. சின்ன கரண்டி, சட்னி கரண்டினால ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிட்டு, இப்போ நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாஸ்மதி அரிசி 1 டம்ளர் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். நல்லா கழுவி தண்ணியை ஒட்டை வடிச்சிருங்க. இப்போ இந்த தக்காளி இதெல்லாம் நம்ம சேர்த்தோம்ல மசாலா ஐட்டம், அதில் நம்ம லேசாக எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறத நம்ம சேர்க்குறோம். சேர்த்து நல்லா அதை கிண்டி இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம அடுப்பில் வைக்கிறோம். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு இடையில நம்ம அரிசியில் கொத்தமல்லி தழை சேர்க்குறோம். கொத்தமல்லி தழை இப்போ தான் சேர்க்கணும். ஏற்கனவே நான் வதக்கும் போது புதினா இலை சேர்த்துருக்கேன். இப்போ இதன் கூட ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்குங்க. விதையை எடுத்துகிட்டு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வதக்கி வச்சுருக்கிறத அந்த மசாலா ஐட்டம் ப்ளஸ் பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி வச்சுருக்கிறத நம்ம இந்த அரிசியில் சேர்க்குறோம். இப்போ இந்த அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் நம்ம சேர்த்துக்கிறோம். இதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க, குழஞ்சி போயிடும். இப்போ இதை குக்கரில் 1 விசில் வச்சா போதும். அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சா போதும். இப்போ நமக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டு, நீங்கள் நேராக கரண்டியை போட்டு கிளறாமல் சுற்றி வர கிளறி எடுத்திங்கன்னா அருமையான பன்னீர் பிரியாணி உங்களுக்கு தயாராகிடும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேர்களே, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.